மெயின்ஸில் நீங்கள் செமஸ்டரில் எப்படி எழுதிருப்பீங்களோ அதே மாதிரி டெஸ்கிரிப்டிவாக எழுதுறது, கன்வென்ஷனலாக எழுதுறது. ஓகே, ஸோ இதில் பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி. பேப்பர் ஏல யூ வில் பி ரைட்டிங் யுவர் மதர் டங். உங்களுடைய மதர் டங் தமிழாக இருக்கட்டும், இல்லை எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேந்திரிய வித்யாலயில் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் ஹிந்தி ஆல்சோ. ஓகேவா? ஸோ இங்கே பேப்பர் ஏல எழுதணும் அண்ட் 25% யூ ஹேவ் டு ஸ்கோர் த மார்க் டு பாஸ் த எக்ஸாம். ஓகே, அண்ட் பேப்பர் பி இஸ் யுவர் இங்கிலீஷ். ஸோ இதில் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். இது ரெண்டுமே குவாலிஃபைங் பேப்பர். இதில் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா 7 பேப்பர்ஸ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 7 பேப்பர்ஸ் அப்படின்றது, பேப்பர் 1 இஸ் யுவர் எஸ்ஏ அண்ட் பேப்பர் 2 அப்படின்னா இதில் இவ்வளோ இருக்கா மேம் அப்படின்றது நிறைய பேர் இப்போ அப்படியே இவ்வளோவா அப்படின்ற மாதிரி புதுசாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி எதுவுமே இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் படிச்சிங்களோ அதே தான் மெயின்ஸில் எழுத போகிறீங்க. ப்ரிலிம்ஸில் எதெல்லாம் எம்சிக்யூஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் ஷேட் பண்ணிங்களோ அதே சேம் திங் கதையாக அப்படியே மெயின்ஸில் எழுதுறது தான் இங்கே 7 பேப்பரும், சாரி 5 பேப்பர்ஸும். ஓகேவா?